காலையில் சன்ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வானத்தில் ஃபுல்லாக ஒரே க்ளவுட் பர்ட்ஸாக இருந்துச்சு. இப்போ தான் ஸ்பெஷல் ஜெபம் முடிஞ்சுது. ஜெபம் முடிஞ்சதும் எல்லாரும் வெளியே வந்துட்டுருக்காங்க. நேற்றை விட இன்றைக்கி கூட்டம் சரியான கூட்டம். நம்மளோட சித்த வித்தியார்த்திகள் மட்டுமே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இங்கே யாராவது வந்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் வாங்காமல் திரும்பி போயிடாதீங்க. ஏன்னா இங்கே கிடைக்கிற பஞ்சாமிர்தம் நம்ம அப்பாவோட ரெசிபி. எனக்கு தெரிஞ்சு இங்கே கிடைக்கிற பஞ்சாமிர்தத்தில் உள்ள டேஸ்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காது. பழனியில் கிடைக்கிற பஞ்சாமிர்தத்துக்கு கூட இந்த டேஸ்ட் வராது. நமக்கு தேவையான எல்லா மருந்துமே நம்ம ஆசிரமத்தில் கிடைக்கும். இது வந்து ஆசிரமத்திலே உண்டாக்குறது, நம்ம அப்பா சொல்லி கொடுத்தது. என் கூட இருந்தவங்க வந்து அவங்களுக்கு தேவையான மருந்தை தான் இப்போ வாங்கிட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம அப்பா இருக்கும்போது இங்கே இருந்த மக்களை வந்து இங்கே உள்ளவங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு பிரித்து வச்சுருந்தாங்க. மேல் ஜாதிக்காரங்க குளிக்கிறதுக்கு ஒரு குளம், கீழ் ஜாதிக்காரங்க குளிக்கிறதுக்கு ஒரு குளம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அப்பா வந்து பார்த்துட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி பண்ணார். அந்த புரட்சியில் நம்ம அப்பா தான் ஜெயித்தார். அந்த குளத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது வந்து நம்ம ஆசிரமத்திலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தோம்னாலே அந்த குளத்துக்கு போயிடலாம். ஆனால் என் கூட வந்தவர் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆட்டோவை பிடிச்சிட்டாரு. அதனால தான் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். நம்ம கரெக்டாக அங்கே போகும்போது நம்மளோட ஒரு சித்த வித்தியார்த்தி அண்ணா அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நானும் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த குளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் லைட்டாக பாருங்கள்.
வருவாண்ணா. ஆனால் நல்லா தெரியும், ஆனால் நல்லா இருக்கு. அந்த காலத்துக்கு மாதிரியே இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக ஒரே மீனாக தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சித்த வித்தியார்த்திகள் எல்லாருமே வந்திருந்தாங்க அங்கே. குளிச்சு முடிச்சாச்சுங்க. இப்போது நம்ம ஆசிரமத்துக்கு போயிட்டுருக்கோம். ఆహారం వడ్డించి భోజనశాలకు వచ్చి ఆహారం స్వీకరించవలసినదిగా విన్నపములు. நம்ம சித்த வித்தியார்த்தி குழந்தைங்களை நம்மளோட உடையில பார்க்குறதே ஒரு தனி அழகு தாங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒரு 2 விஷயத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, இங்கே வந்து சாப்பாடு பரிமாறுறதுக்காக இலை போட்டுட்டு இருந்தாங்க. அதில் இலை போட்டுட்டு இருந்த அண்ணா வந்து இலையை போட்டதுக்கப்புறமா தெரியாமல் அந்த இலையில கை வச்சிட்டாரு. அப்படி பண்ணும்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா, என்னோட இலையில நீ கை வச்சிட்ட, என் இலையில எதுக்கு நீ கை வைக்கிற அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமாக திட்டாரு. அது வந்து ரொம்ப நார்மலான விஷயந்தான். இப்போ நம்ம இலை போடும்போது அந்த இலை நல்லா விரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. அவரை திட்டினது மட்டும் இல்லாமல் அந்த இலையை வந்து 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டே இருந்தார் அவர். இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசாகும். இவ்வளோ வயசாயும் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், இங்கே உள்ளவங்கள்லாம் யார், சிவானந்தரப்பா என்ன சொன்னார் அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி இவர் மட்டுமே இல்லை, இன்னும் ஒரு சில பேர் இருக்க தாங்க செய்கிறாங்க. இவங்கள சொல்லி ஒரு குத்தமும் இல்லை. இவங்களுக்கு யார் தீட்சை கொடுத்தாங்களோ அவங்கள தான் நம்ம சொல்லணும். 2வது விஷயம் என்னென்னா, நான் ஒரு ஆந்திராக்காரரை வந்து மீட் பண்ணேன். அவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தார், ரொம்ப பாவமாக இருந்தார். ஆனால் அவர் ஃபோனில் ஒரு விஷயத்தை காட்டினார். அதை பார்த்த உடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அது என்னன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சிரிக்கிறதா இல்லை இவங்கள பார்த்து வருத்தப்படுறதா அப்படின்னு எதுவுமே எனக்கு புரியல. ஏன்னா அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தார். அவரை ஒன்றும் சொல்கிறதுக்கும் முடியல. அதுவும் இல்லாமல் எனக்கு தெலுங்கும் தெரியாது, அதனால் நான் ஒன்றுமே சொல்லலை அவரை. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது தெலுங்கு தெரிஞ்சு ஒரு தெலுங்கு சித்த வித்தியார்த்தியோடு நீங்கள் தொடர்பில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி வந்து டே 5. இன்றைக்கி இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து கிளம்பி நேராக காயன் ஆசிரமத்துக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து காயன் ஆசிரமத்துக்கு லோக்கல் பஸ்லேயே எப்படி போகிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சிவானந்தர் அப்பாவோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதை போய் லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க.
போகிறதுக்கே மனசு இல்லைங்க. 3 நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறதே தெரியல. அடுத்த வீடியோ வந்து காயண்ணா ஆசிரமம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.